கிண்டியில் நடந்த முதலீடு செயலாக்க மாநாட்டில் ரூபாய் 74,267 கோடி மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைத்தார். டாபர், மகேந்திரா ஆராய்ச்சி மையம், பிரிட்டானியா, லூலு குரூப், டாடா கெமிக்கல்ஸ் ஆலை, BBDN டெக்னாலஜி நிறுவனங்களுக்கும் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சட்டசபை தேர்தலை காரணம் காட்டி வழக்கமான பணிகளை காவல்துறை தவிர்க்கக்கூடாது என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யாத நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு ரூபாய் 2,000 கோடியை அரசு ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. இவையெல்லாம் தேர்தலுக்கு முன் கமிஷன் கல்லா கட்ட திமுக அரசின் தந்திரமா என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் என ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் நிராகரித்ததை தொடர்ந்து காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கூட்டம் பொய் சொல்வதையே அரசியலாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. மனம் புண்படும்படி பேசி வருகின்றனர். அரசியலிலிருந்து என்னை ஒழித்து கட்ட எதையோ பேசுகிறார்கள் என ராமதாஸ் கூறினார். இந்திய காப்பீட்டுத் துறையில் இனி 100% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட புதிய சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி அரசாணை வெளியிட்டுள்ளது.